விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் பிபிஎம்எம் கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். எப்படி சார் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு இந்த அம்சத்தை? என்னன்னு சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் நீங்கள் மையமாக்கி எதிர்கால திட்டம் என்னன்னு கொண்டு வந்திருக்கீங்க. அதனால் அதை ஒட்டி விவாதம் போகணும் அப்படின்னு சொன்னால், கருத்துக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எல்லாரும், நண்பர் கூட முதல்ல சொல்லும்போது சொன்னார், தாவேக்கா தான் எதிரி, தாவேக்கா ஆட்சியை கவுக்கணும் அல்லது மாற்றணும். அந்த நிலை சமீபத்தில் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கலை திராவிட முன்னேற்ற கழக தலைமை. காங்கிரஸ் தான் முதன்மையான குறி என்பதாக திமுக நிலைப்பாடு எடுத்து விட்டது என்பதுதான் சமீபத்திய அரசியல் காய் நகர்த்தல். இது ரொம்ப தெளிவாகவே இருக்கு. காங்கிரஸ் முக் பாரத்ன்றத திமுக எடுக்குது கையில், அப்படி சொல்றீங்க? தாவேக்கா கொண்டு தெரியாது பாவம், காங்கிரஸ் தான் பயன்படுத்துதுன்னே சொல்கிறாங்க. முந்தா நேற்று 11ஆம் தேதி முரசொலியில் தலைப்பு செய்தியே கனிமொழி கருணாநிதி கொடுத்த பேட்டி தான். அதுலேயே தெளிவாக தாவேக்காவுக்கு பின்னணியில் இருப்பது யார் என்பது தான் தலைப்பே. டீலிமிட்டேஷன் என்ற விஷயம், இந்த தொகுதி மறுவரையறை என்ற செய்தியை ஒட்டித்தான் இப்பொழுது இந்த அரசியல் அணி சேர்க்கை என்றது விவாதிக்கப்படுது. அந்த டீலிமிட்டேஷன் என்று சொல்லக்கூடியதை முதலில் திராவிட முன்னேற்ற கழகம்தான் அந்த விஷயத்தை தொட்டது, முதல்ல சொன்னது, ஊருக்கு எதிர்த்தது என்பதை இன்றைய முரசொலியில் பக்கத்திலேயே நேற்று உதயநிதி ஸ்டாலின் என்ற எதிர்க்கட்சி தலைவர் பேசியதாகவும் போட்டாச்சு. சரிதானா? அப்போ 24-25 காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் பொழுது, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும் பொழுது, அந்த மாற்றத்துக்கான தொகுதி மறுசீரமைப்பு இது இருக்குது, அந்த டீலிமிட்டேஷன், அதை எதிர்த்து நெருப்பிட்டு கொளுத்தினால் என்ற அளவுக்கு எதிர்ப்பு காட்டியாச்சு. அப்போ தென்னிந்தியாவில் முழுக்கவே நாங்கள் இந்த ஃபேமிலி பிளானிங் என்று சொல்லக்கூடிய பாதிக்கப்பட்டிருக்கிறோம். மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு. மக்கள் தொகையை அடிப்படையாக வச்சு நீங்கள் எப்படி கொண்டு வந்தாலும் எங்களுக்கு அது பாதிக்கும். அப்போ வடக்க உள்ளவங்களுக்கு கூடிரும், இந்தி பேசும் மாநிலங்கள் என்று சொல்கிறாங்க, அல்லது வடக்க உள்ளவங்கன்னு வச்சுக்கோ. ஏன்னா உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மட்டும்தான் இந்தி பேசும் மாநிலம். அது நிறைய பேருக்கு தெரியல தமிழ்நாட்டில். உண்மை இல்லை. குஜராத் சொல்கிறது சில, நீங்கள் தொகுதி மறுவரையறையே எடுத்துக்கோங்களேன். தொகுதி மறுவரையில் திமுக சொல்கிறது நோ டீலிமிட்டேஷன் கிடையாது, ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னும் ஃபேர் டீலிமிட்டேஷன். ஏதாவது அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை பாஜக மத்திய அரசு ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் நாளைக்கு பாஜகவோடு அணி சேர திமுக தயாராக இருக்குமா? இப்போ அதை நோக்கித்தான் இவங்க நகர்றாங்களா? டெல்லி தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சொல்லிட்டாங்க. இப்பொழுது முதல்ல ஒரு முயற்சி எடுத்துட்டாங்க மோடி அரசாங்கம். எடுத்து அரசமைப்பு சட்டத்தில் 3/2 பங்கு வரணும், வந்தால்தான் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதில் தோற்று போயிட்டான். இந்த டீலிமிட்டேஷன் என்று அவன் நினைத்த அணுகுமுறையில் தோற்றுவிட்டான். தோற்ற பொழுது அங்கே அவன் ஆள் கேட்கத்தான் செய்வான், சேர்க்கத்தான் செய்வான். நம்ம வெற்றி பெறணும், மறுபடியும் திமுக ஒரு 22 எம்பி இருக்குது, அவங்க ஏதோ ஒரு வகையில் ஆதரித்தாங்கன்னா போதும், மம்தா கட்சியில் கொஞ்சம் பேர் எடுத்துட்டோம், உத்தவ் தாக்கரே கட்சியில் கொஞ்சம் பேர் எடுத்துட்டோம், இன்னும் கொஞ்சம் இடிக்குது என்று ஒரு பேரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 7-8 இடிக்குதுங்க. அப்பவும் 22 திமுக ஆதரவு கொடுத்தாலும். அப்போ அதற்கு தகுந்தாப்புல கொஞ்சம் வளைஞ்சு கொடு. அப்போ அவன் என்ன சொல்கிறான், முதல்ல தோற்றுட்டோம், மறுபடியும் தோக்கிறதுக்கு அதையே கொண்டாடுவானா, அதே மசோதாவை நாங்கள் சட்ட திருத்தம் கொண்டு வருகிறோம், அமெண்ட்மெண்ட் கொண்டு வருகிறோங்க. சரிப்பா, நீ அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும்பொழுது மக்கள் தொகை அடிப்படை என்று கொண்டு வராத, ஃபேர் டீலிமிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு நேரடியான ஒரு சரியான அளவு கொண்ட ஒரு மாற்றம் வேணும். அப்படிப்பட்ட தொகுதி மறு சீரமைப்பு என்பதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று திமுக தெளிவாக சொல்லிட்டு, இவர்கள் இன்னமும் மசோதாவை வைக்கவில்லை. இந்த முறை அமர்வு இன்றோடு முடிஞ்சிச்சு.
ஆனால் இந்த அமர்வு தொடங்கும் பொழுது இந்த முறை வைக்க போகிறான், ஏதாவது டீலிமிட்டேஷன் மசோதா மறுபடியும் கொண்டு வர போகிறான், கொண்டு வரும் பொழுது அமெண்ட்மெண்ட்டுடன் கொண்டு வர போகிறான் சட்டத்திருத்தத்தோட எனக்கு கேட்க என்று இப்போ எல்லாத்துலேயும் பேசினாங்க எல்லோரும். ஆனால் அப்போவே நாளே சொல்லிட்டாங்க, இல்லை இந்த முறை அமர்வில் உள்ள அஜெண்டாவில் இல்லை சொல்லிட்டாங்க. இல்லைங்க சார், எனக்கு கேட்க வேண்டிய கேள்வி, யாருக்கு என்ன கால்குலேஷன் இருக்குது? அவங்க சேவன் சார் சொல்லும் பொழுது அவங்க ஒரு நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் என்கிற அடிப்படையிலும் போய் சேர்றாங்க, பார்க்குறாங்க, அது சாதாரணமான மரியாதை நிமித்தமான ஒரு நிகழ்வை ஏன் அரசியல் சாயம் பூசுறீங்கன்றாங்க. இதில் யாருக்கு என்ன கால்குலேஷன் இருக்குது, என்ன வியூகத்தோடு அவங்க முதல்ல அடிப்படையான அரசியல் காரணம் கேட்டீங்க, பாதி சொல்லுறதுக்குள்ளே விடாமல் நீங்கள் இப்போ தனிநபர் போனதை பற்றி போகிறீங்க. நான் டைவர்ட் ஆக மாட்டேன், நான் சொல்ல வந்தது தான் சொல்லுவேன். சரியா? என்னன்னா, இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் என்று கேட்டுக்கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க மசோதாவை கொடுக்கட்டும் அமெண்ட்மெண்ட்டை, அதை படித்து பார்த்துட்டு தமிழ்நாட்டினுடைய சூழலுக்கு தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வருமா வராதான்னு பார்த்துட்டு நம்ம முடிவெடுப்போம் என்ற வார்த்தையை வெளிப்படையாகவே சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். சரிதானா? அப்படி இருக்கும் பொழுது தான் காங்கிரஸ் பக்கத்தில் இருந்து இது மறைமுகமாகவோ நேரடியாகவோ பாஜகவுக்கு ஆதரவாக திமுக போகிறது என்பதை அவர்கள் காய் நகர்த்துவதை, இன்னும் அதுக்கு ஆதாரம் வேணும்னு கேட்டிங்கன்னா, மாமல்லபுரம் வந்த ராகுல் காந்தி இப்பொழுது இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்தில் மறைமுகமாக நேரடியாகவோ யாராவது ஆரித்தால் அந்த அவர்கள் எட்டப்பர்கள் என்று சொல்லிவிட்டு தமிழ்நாட்டுக்கு தகுந்தாற்போல் உள்ள எட்டப்பர் பாலிட்டிக்ஸ் பேசிட்டார். முந்தா நேற்று நான் கனிமொழி கருணாநிதியினுடைய பேட்டியை தலைப்பு போட்டிருந்துன்னு சொன்னேன்னே முரசொலியில், அதனுடைய தொடர்ச்சி என்னென்னா, அதனுடைய தொடர்ச்சி 5ஆம் பக்கம் வரும்பொழுது உள்ளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, யார் எட்டப்பர், நீங்கள் தான் துரோகி என்று காங்கிரஸை குறிவைக்காங்க. இப்பவும் தாவேக்காவை குறிவைக்காமல் காங்கிரஸை குறிவைத்து தான் கனிமொழி கருணாநிதியினுடைய பேட்டி இருந்தது. இதுதான் திமுகவினுடைய நிலைப்பாடு. ஏன்னா இப்போ அவங்க தான் இப்படி சொல்கிறாங்கன்னு. ஆனால் திடீரென்று எல்லோரும் எதிர்பாராதது என்ன நடக்குதுன்னா, நேற்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெளிவாக நாங்களும் நோ டீலிமிட்டேஷன் 543லேயே நில்லு, வேணவே வேணாம் என்ன என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடை எடுத்துவிட்டது தான் எல்லோருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. இது எதற்காக, எந்த நேரத்தில்னு பார்த்தீங்கன்னா, நேற்று காலையில், அதாவது முந்தா நேற்று முரசொலியே சொன்ன கனிமொழி கருணாநிதியினுடைய பேட்டியை போட்டது, அதுதான் அதிகாரபூர்வமானதுன்னு அர்த்தம். நேற்று காலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய ஆலோசகர் கோவிலெனின் அவர் எழுதிய கட்டுரை 5ஆம் பக்கத்தில் வருது. அதில் கண்ணாடியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ்காரங்கன்னு தலைப்பு போட்டு காங்கிரஸை தான் குறிவைத்து எழுதும் பொழுது எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, ராகுல் காந்தி தொடங்கி மாணிக் தாக்கூர் வரை பாஜகவினுடைய ஸ்லீப்பர் செல்கள் என்று எழுதியிருக்கார். ஸ்லீப்பர் செல்கள் மிக கடுமையாக ஏன்னா சொல்லிவிட்டு, நாங்கள் ஃபேர் டீலிமிட்டேஷன் தான், நோ டீலிமிட்டேஷன் என்பதாக ஒன்றை 8ஆம் தேதி முதல்வர் விஜய் கூட்டிய கூட்டத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள் கொண்டு வைக்க, அதை விசிகா எம்பிக்களும் ஐயுஎம்எல் எம்பிக்களும் சிபிஐ சிபிஎம் எம்பிக்களும் ஆதரிக்க என்பதாக வந்ததே, அதற்கு எதிராக எழுதப்பட்டது தான் நேற்று காலை முரசொலி. சரிதானா? நேற்று மதியம் சட்டமன்றம் என்னது, நாங்களும் நோ டீலிமிட்டேஷன் என்று சொல்லும் விஜயனுடைய தீர்மானத்தை ஆதரித்த எதிர்க்கட்சி தலைவர். ஏன் இந்த மாற்றம் என்பது தான் மிக முக்கியமானது. இல்லை, எனக்கு அங்கேயும் புரியல. ஒன்று, தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பான முதல்வர் விஜய் கொண்டு வந்த தீர்மானத்தை இங்கே ஆதரிச்சுக்கிட்டு கனிமொழி டெல்லியில் போய் சபாநாயகரனுடைய தேநீர் விருந்தில் பங்கேற்கிறாங்கன்னா என்ன கால்குலேஷனை போடுறாங்க? அதுதாங்க வருவோம். அதாவது இங்கு ஏன் இந்த மாற்றம் என்பது முதல்ல ஒரு கேள்வி வந்துருச்சு. அதை விசாரித்ததுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜகவுடன் இருக்கக்கூடிய காய் நகரத்தில் நெருங்கி செல்லுதல் என்பது திட்டமிட்டபடி போய்கொண்டிருக்கிறது. பாஜக என்ன அமெண்ட்மெண்ட்டோடு கொண்டு வர போகிறானோ அதுக்கு தகுந்தாற் போல் தமிழ்நாட்டுக்கு நலனுக்கு சாதகமானது தான் என்று சொல்லிவிட்டால் அடுத்த கட்டம் நெருங்கி போக என்று சொல்லி போட்டு, அதற்கப்புறம் திமுகவின் இன்றைக்கி உள்ள நிலைமை என்ன முதல்ல பார்ப்போம். தேர்தலில் தோத்தாச்சு, ஒவ்வொருத்தர் மேலேயும் வழக்கு. இது ஏற்கனவே இந்த அமலாக்கத்துறை வழக்குகள்லாம் தாண்டி இந்த விஜய் தலைமையில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்க டிவிஎஸ்சி அவங்களுடைய வழக்குகள். அதில் உயர்நீதிமன்றம் சொல்லி நேருவுக்கு வேறு நெருக்கடி, ஏவாவேலுக்கு அதேமாதிரி.
இப்படி ஒவ்வொருத்தருக்காக வருது, வந்துக்கிட்டே இருக்கு. இப்படி வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்து என்ன அவர்கள் இதிலிருந்து எப்படி நாம் எதிர்கொள்ள தாவேகாவை, ஒரே வழி அதிகார தொடர்பில் இருந்தால்தான் எதிர்கொள்ள முடியும். அதிகாரம் மத்தியில் ஒன்று இருக்கிறது, மாநிலத்தில் ஒன்று இருக்கிறது. மத்தியில் ஒரு அதிகாரத்தில் பங்காளியாக இருந்தால் அங்கிருந்து விமானத்திலேயோ வாகனத்திலேயோ சாலையிலேயோ வந்து 4 சக்கர வாகனத்திலேயோ வந்து இறங்கினால் கதவு திறந்து விடுற நிலைமையில இருந்துருவாங்க தமிழ்நாட்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள். புரியுது எனக்கு. அப்போ யார் எங்களை மிரட்ட வந்தீர்களோ, நீங்கள் எங்களுக்கு கதவு திறந்து விடும் அளவுக்கு நாங்கள் அதிகாரமாக வந்தால் வருவோம், அதற்குள்ள வாய்ப்பு ஒன்று இருக்கிறது. அந்த இடத்துல அதிமுக தான் பாஜகவோடு இருக்கிறாங்கல்ல. இப்போ மீண்டும் பாஜகவோடு திமுக ஒரு உறவை பேணுச்சுன்னா தமிழ்நாட்டில் தாவேகா ஒரு கருத்து சொல்றாங்கல்ல, தாவேகா எதிர்ப்பு என்கிற புள்ளியில திமுக, அதிமுக, பாஜக 3 பேரும் ஒரு அணியில் நிற்கிறாங்கன்ற அந்த பிரச்சாரத்திற்கு வலு சேர்த்து அதுவே திமுக அதிமுக பலகீனப்படுத்தும். நீங்க சொல்வதெல்லாம் ஊடகங்களில், அச்சு ஊடகங்கள்லையோ காட்சி ஊடகங்களில் விவாதத்திலேயோ அச்சு ஊடகங்களில் என்ன கட்டுரைகள் எழுதுறதுக்கு தான், மக்கள் மத்தியிலெல்லாம் இல்லை. புரியுதுங்களா? தாவேகா அதான் சார் சொல்லுது. இல்லைங்க, தாவேகா என்னன்னா சொல்லட்டும், நிர்மல்குமார் அதான் சொல்லுங்க. சொல்ல வர்றதையே என்னதுனே வாங்காமல் நீங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இல்லை. இப்போதைக்கு உடனடியாக வருவதற்கும் எந்த வாய்ப்பும் இல்லை. சரிதானா? அப்போ அவர்களுக்கு ஒரே விஷயம், தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு அதிகாரத்தினுடைய பங்களிப்பு வேணும் என்பதுதான் நான் சொன்னது. பாஜகவுக்கு என்ன வேணும்? அதிமுக பாராளுமன்றத்தில் இல்லை, திமுக 22 மக்களவை வச்சிருக்கு, இது தவிர மாநிலங்களவை. அவர்கள் ஆதரவு என்பது மோடி அரசாங்கம் என்ற மைனாரிட்டி அரசாங்கத்துக்கு வேணும். மோடி அரசாங்கம் ஒரு மைனாரிட்டி அரசாங்கம், அவங்களுக்கு வேணும். அப்போது அவர்களுக்கும் வேணும், இவர்களுக்கு வேறு காரணத்தினால் வேணும் என்பதனால் தான் இது விவாதிக்கப்படுது. சரிதானா? இதில் காங்கிரஸ் கட்சி நம்மை கவனித்து எந்த காய் நகர்த்திறோம் என்பதை நம்மை வந்து அம்பலப்படுத்தி பாஜக ஆதரவாளர்னு கொண்டு போயிடுவாங்க என்பதற்காக நேற்று திடீர்னு சொல்லி தாவேகாவினுடைய இந்த நோ டீலிமிட்டேஷனை ஆதரிச்சிட்டா அவர்களை வந்து பார்க்க விடாமல் பண்ணிடலாம் என்பதாக ஒரு கருத்து வந்துச்சு. இன்னொரு கருத்து என்னன்னு சொன்னால், பேரம் பேசுவதற்கு என்ன 3 அமைச்சர் கொடுப்பீங்களா, 4 அமைச்சர் கொடுப்பீங்களா, 5 அமைச்சர் கொடுப்பீங்களா, 6 அமைச்சர் கொடுப்பீங்களா என்று அங்கே வந்து டெல்லியில் பேரம் பேசுவதற்கு நாங்கள் பார்த்தீங்களா தமிழ்நாடு நலன்னு சொல்லி போட்டு ஒன்று சேர்ந்துக்கிட்டு தாவேகா வேண்டிய என்ன தீர்மானத்தை ஆதரிச்சிட்டோம். அப்படிங்கும் பொழுது அவர்கள் சரி 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 அப்படின்னு சொல்லி போட்டு அந்த அமெண்ட்மெண்ட்டை இன்னும் வைக்கலையே, அதில் கொஞ்சம் சாதகமாக வைப்பாங்களா என்ற பேரம் பேசுவதற்கும் இருக்கலாம், பேசலாம். இப்படியாக பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அங்கே வந்து இந்தியா கூட்டணிக்காரர்கள் என்று சொன்னால் அகிலேஷ் தலைமையிலான சமாஜ்வாதி கட்சி, மம்தா தலைமையிலான கட்சி, உத்தவ் தாக்கரே தலைமையிலான கட்சி, ஃபருக் அப்துல்லா தலைமையிலான கட்சி, காங்கிரஸ் தலைமையிலான, அதாவது மல்லிகார்ஜுன கார்கே தலைமையிலான கட்சி, எல்ஓபி என்பதாக எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதனால் இங்கே வந்து ஓம் பிர்லா என்ற பேரவைத் தலைவர் கூப்பிடும் பொழுது போவது என்பது ராகுல் காந்திக்கு பங்கு இருக்கலாமே தவிர, மற்றபடி வந்து கட்சிகள் என்ற ரீதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் போயிருக்கிறது என்பதனால்தான் இதை வந்து நீங்கள் விவாதமாக எடுத்திருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். பேசுகிறேன் சார். டிஎஸ் மணி சார், அது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வந்து கொள்கையெல்லாம் கிடையாது. இன்னும் மற்ற அரசியல் கட்சிக்கு அதிமுக இருக்கான்னு கேட்டால் கிடையாது. பாஜக இருக்கான்னா அந்த ஆர்எஸ்எஸ் அந்த மாதிரி வந்து நச்சுத்தனமானது ஒன்று இருக்கும். இப்படியாக அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை அதிகாரம்தான், அதிகாரத்தை பிடிப்பது, அதிகாரத்தில் பங்கு கொள்வது, என்ன முடிந்தளவு அள்ளுவது, இதுதான் வந்து கொள்கை. அதில் வந்து நடப்பு. இந்த கருத்துக்களில் வந்து ரொம்ப தெளிவாக பாஜகவுடன் நெருக்கம் என்பதில் தான் அதிகமாக சொல்லியிருக்கிறாங்க. இதில் கருத்து சொன்னதுனாலேயே அது சரி என்று நான் வாதம் பண்ணுறவங்க கிடையாது. நான் என் கருத்தை தான் சொல்ல வரேன். என்னன்னு சொன்னால், மல்லிகார்ஜுன கார்கே வந்து உத்தராஞ்சல் போகிறாரு, அவர் போயிட்டு வந்த இடத்த வந்து அவன் ஸ்ரீராம் சேனான்னு சொல்லி போட்டு அவன் வந்து யாகம் பண்ணுறான். இதெல்லாம் உடனடியாக ரியாக்ட் பண்ணுவது தான் அறிவாலயம், பழைய அறிவாலயம். என்னன்னு சொன்னால், அதாவது கலைஞர் தலைமையிலான திமுக வேறு, ஸ்டாலின் தலைமையிலான திமுக வேறு. இது வந்து வணிகம் என்பதை முதன்மைப்படுத்தி அரசியலை பின்னுக்கு தள்ளியது. அதனால் வந்து அதிகாரத்தில் இருப்பது என்பது மட்டும்தான் பாதுகாப்பு. இப்போ வந்து எல்லோரும் சொன்னாங்க உதயநிதியை கைது பண்ணதை ஒட்டி என்ன நடந்ததுன்னு. என்ன நடந்தது என்பது நாட்டுக்கு பூரா தெரியும். உதயநிதி எந்த அளவுக்கு அதில் பயங்கரமாக பாதிக்கப்பட்டார் என்பது அவர் முகத்தை பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும்.
என்ன ஓய்வறைக்கு போனது தொடங்கி, அதே போல் செங்கல்பட்டில் இருந்து தஞ்சாவூர் வரை எல்லா ஊர்லேயும் போய் மறிக்க சொல்லி முழக்கம் போட சொல்லி அறிவாலயத்திலிருந்து செய்தி போயும் கூட தொண்டர்கள் இனி தயாரில்லை என்ற சூழலும் அவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. ஸோ முன்ன மாதிரி திமுக இல்லை, பலவீனமாக இருக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும். சரி, உங்கள் கருத்து என் கருத்து, பரவாயில்ல. அவங்கவுங்களுக்கு கிடைச்ச செய்தி தானே சொல்லுவாங்க. உங்களுக்கு கருத்து செய்தி நீங்கள் சொல்கிறீங்க, நான் கருத்து சொல்கிறேன். மாரி அதனால் இப்பொழுது மிகவும் பலவீனமான திமுக பணத்தை வைத்து எல்லாம் செய்து விடலாம் நினைத்ததற்கு நமது தமிழ்நாட்டு மக்கள் பட்டைநாமம் போட்டு விட்டார்கள். பணத்திற்காக வாக்கல்ல, பணத்தை வாங்கி கொண்டு நாங்கள் மாற்றத்திற்காக போடுவோம்னு போட்டாங்க. அதனால் ஒரு வித்தியாசமான ஒரு சூழலில் தமிழ்நாட்டு அரசியல் போயிருக்குது. அந்த சூழலில் தான் இதை பார்க்கப்படணும். அப்படித்தான் திமுகவை பொறுத்தவரை நின்றாகணும் என்பது தேவைப்படுது.